வணக்கம். உங்கள் டிஎன் எலக்ட்ரிக்கல் பிளம்பர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ப்ளம்பிங் ஒர்க் பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பற்றி நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அது முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ப்ளம்பிங் ஒர்க் தான் அதே கட்டத்தில் நம்ம ப்ளம்பிங் ஒர்க் பார்க்குறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓப்பனில் தான் ப்ளம்பிங் பண்ணுறோம். அதனால் வந்து இது வந்து கவர்மெண்ட் கட்டுறதுனால வந்து ஓப்பனில் தான் பண்ணுறோம். இதில் வந்து பைப் எல்லாத்தையும் உடச்சி எவனை கொண்டு டேப் எது தேவைப்படுதோ அவனுக்குள்ள வச்சு டேப்பை கையோட ஃபிட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுபோக அவுட் லைன் பைப்பை வந்து அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அவுட் லைன் அடித்தாலுமே நூல் வச்சு லெவல் மட்டும் முடிச்சு தான் நம்ம அடிச்சிருக்கோம். அதுபோக ரெண்டாவது வந்து டேங்க் வந்து கனெக்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாச்சு. அதுக்காண்டி மிஷினை வந்து ஒரிஞ்சு இதை வச்சு கரெக்டாக ஹோல்ஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரி சிபிசி டேங்க் கனெக்டர் வந்து ஆஸ் பண்ணி வச்சாச்சு. ரெண்டாவது வந்து வால்வு போட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டேங்க் வந்து வால்வு போட்டோம்னா நம்ம வந்து ஒரு எதனால ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம வால்வு அடைச்சிக்கலாம். இது வந்து ரெண்டாவது வந்து யூனியனை போட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணி முடிச்சிடும். அதுபோக ஏருக்கு வந்து கரெக்டாக அந்த டேங்க் மட்டத்தில் வந்து ரெடி வச்சுட்டு ஏருக்கு வந்து ஹைட்டாக ஒரு அடி தூக்கி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து நல்லா நீட்டாக போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.